சபரிமலையில் ஐயப்ப பக்தர்களுக்கான ஆன்லைன் முன்பதிவு முடிவடைந்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஹேமலதா இணைப்பில் இணைகிறார். ஹேமலதா, வணக்கம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். பாத்தீங்கன்னா நடை கடந்த 16ஆம் தேதி மாலை திறக்கப்பட்டது. இந்த வருடத்தை முந்தைய வருடங்களை விட இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா சபரிமலைக்கு பக்தர்களின் எண்ணிக்கை அதிக அளவுல காணப்பட்டது. நடை திறக்கப்பட்ட 16ஆம் தேதி முதலே பாத்தீங்கன்னா பக்தர்களின் கூட்டம் கட்டுக்கடங்காமல் குவிந்தன. இதனால பாத்தீங்கன்னா பம்பையிலிருந்து பக்தர்கள் 10 மணி நேரத்துக்கு மேல தடுத்து நிறுத்தப்பட்டு சாமி தரிசனம் செய்ய அதிக நேரமாச்சு. இந்த நிலையை கருத்தில் கொண்டு ஏராளமானோர் பாத்தீங்கன்னா தரிசனம் செய்ய முடியாமல் ஊர் செல்லும் நிலை ஏற்படும். இதை தொடர்ந்து போதிய வசதிகள் ஏற்பாடு செய்யாத திருவிதாங்கூர் தேவசம் போர்டு பாத்தீங்கன்னா கேரளா உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்து மேலும் பாத்தீங்கன்னா வரும் 24ஆம் தேதி வரை பாத்தீங்கன்னா உடனடி முன்பதிவு எண்ணிக்கை 20,000 5,000 குறைத்தது. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா கடந்த 3 நாட்களாக தினசரி பாத்தீங்கன்னா ஆன்லைன் முன்பதிவு மூலம் 70,000 பக்தர்களும் உடனடி முன்பதிவு மூலம் 5,000 பக்தர்கள் என 75,000 பக்தர்கள் சிரமமின்றி தற்பொழுது சாமி தரிசனம் செஞ்சுட்டு வருகிறார். மேலும் பாத்தீங்கன்னா டிசம்பர் 25ஆம் தேதி வரைக்கான ஆன்லைன் முன்பதிவு அனைத்துமே முடிவடைந்துள்ளது. இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சத்தை தாண்டி உள்ளது இந்த முன்பதிவு. மேலும் பாத்தீங்கன்னா இப்ப ஸ்பாட் புக்கிங் மட்டுமே இருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா இந்த உடனடி முன்பதிவிலையும் தற்பொழுது உயர்நீதிமன்றம் தடைகளை ஏற்படுத்திருக்கு. அதாவது தினமும் பக்தர்கள் நிலைமையை, அதாவது எவ்வளவு வராங்கன்னு அந்த கூட்டத்தை பொறுத்து பாத்தீங்கன்னா திருவிதாங்கூர் தேவசம் போர்டு மற்றும் சபரிமலையில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் ஸ்பாட் புக்கிங்கை முடிவு செய்யலாம்னு சொல்லி உத்தரவிட்டிருக்கு. அதாவது கூட்ட நெரிசல் இல்லாத சமயத்துல இந்த ஸ்பாட் புக்கிங் 5,000 நிர்ணயிக்கலாம் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்கு. தற்பொழுது பாத்தீங்கன்னா வார விடுமுறை நாட்கள்ல சபரிமலைக்கு அதிக அளவில் பக்தர்கள் வருவாங்க. ஸ்பாட் புக்கிங் 5,000 குறைச்சதுனால தற்பொழுது பாத்தீங்கன்னா சபரிமலையில் சிரமமின்றி தற்பொழுது பக்தர்கள் சாமி தரிசனம் செஞ்சுட்டு வராங்க. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஹேமலதா.